ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு ½ kgல வந்த ஒரு ப்ரௌனி ஸ்லாப்புங்க. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க தான் குடுத்திருந்தது. ஜான்வரியில தான் அவங்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சது. ஸோ, அப்போ நம்ம கிட்ட தான் கேக் வாங்கியிருந்தாங்க. கேக்கோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்காக அவங்க ஹஸ்பண்டை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறக்காக தான் அந்த பொண்ணு என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ, அந்த பொண்ணு எனக்கு ஒரு பிக்சர் அனுப்பிட்டு அதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்கக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. நானுமே ப்ரௌனிக்கான பேட்ச் எல்லாமே சூப்பராகவே ரெடி பண்ணிட்டு அவங்க கேட்டது போலயே மில்க் காம்பவுண்டை வச்சு தான் ஃபுல்லாக வந்து லோட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த டாப் லேயர்ஸ் ஃபுல்லாவே வந்து மில்க் காம்பவுண்டாலேயே ஃபில் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதவே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண ப்ரௌனி பேட்டரை 25 மினிட்ஸ் 160 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்தாவே சூப்பரான ஃபஜியான ப்ரௌனி ரெடி ஆயிருங்க. ஸோ இது அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ப்ரௌனி ஸ்லாப் மாதிரி தான் அசம்பிள் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு போர்டு மேலே இந்த ப்ரௌனியை வச்சுட்டு பீசஸாக கட் பண்ணி அவங்க சொன்ன வேர்டிங்ஸ் மட்டும் எழுதி கொடுத்தா போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. போர்டு வெயிட் எல்லாமே கழிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ரௌனி வந்து 1/2 கிலோக்கும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சுங்க. 50 கிராம் பக்கம்லாம் கூடுதலாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் அவைலபிளாக இருக்குங்க.